சார், உங்களை பார்த்தா ரொம்ப சின்னவங்களா தெரியுது. முகம் தான் சார் குழந்தைத்தனமா இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க தான் சார். அதுக்கு இல்லப்பா, இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறீங்களா? விலைவாசிலாம் பயங்கரம். இன்னும் போக போக ஏறுமே தவிர இறங்காது சார். கொஞ்ச நாளாவது இவங்களும் அனுபவிக்கட்டுமே லைஃப. அப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க பூர்ண சம்மதம். சார், எங்க 2 பேருக்கும் சம்மதம் சார். நான் சாட்சி, அவ்வளவுதான். ஒரு சாட்சி போறாதப்பா. ஒரு பட்டாளமே வரும் சார். உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உன் வயசு என்ன? 23, 23. உன் வயசு? நான் சொல்றேன் சார். நீ சுமாரு. இவ வயசு வந்து நீ பேசாத, அவ பேசட்டும். வயசை கேக்குறாரு. வயசு என்னம்மா? 17 சார். 17? ஐயோ, ஆமா சார், 17. விளையாட்டா இருக்கா உங்களுக்கு? சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. 17 வயசுல எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சார், அவ அவசரப்பட்டு அப்படி சொல்லிட்டா. அவ வீட்டுல சரியா ஜாதகம் கணிக்கல. அவ வயசு 21. ஆமா சார். போய் சொல்லாத. அவளே 17 சொல்லிட்டா. நியாயமா நான் போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும். நல்ல பையனா ஒழுங்கா அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ. நல்லா உபதேசம் பண்றீங்க சார். நாங்க வரோம். மாலையை விட்டு போறீங்களே. திருட்டு கல்யாணம் பண்ணிக்க இன்னொரு ஜோடி வராமலா போயிடும். அவங்களுக்கு எங்க உபயமா இருக்கட்டும். வாங்க. ஏங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உன் பேர்ல தப்பே இல்ல. உன் வயசு அதிகமா சொல்லணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்க நான் தான் மறந்துட்டேன். இப்ப என்னங்க பண்றது? உனக்கு கல்யாண வயசு ஆகிற வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். திலீப், இப்ப எங்கடா தங்குறது? கவலைப்படாத, என் ஃப்ரெண்டோட இடம் காலியா இருக்கு. அவன் டிரான்ஸ்பர்ல கோயம்புத்தூர் போயிட்டான். மறுபடியும் இதே ஊருக்கு மாத்திக்கிட்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் வந்தா இடம் கிடைக்காதுன்னு காலி பண்ணாம வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் வர்ற வரைக்கும் அங்கேயே தங்கலாம். இதுதான்டா ஹால். ஏதோ உட்கார 2 சேரை விட்டு போயிருக்கான். டேய், ஹால் நல்லா பெருசாவே இருக்கு. நாங்க 2 பேரும் சடுகுடுவே ஆடலாம் போல இருக்கு. சடுகுடு ஓட நிறுத்திக்குவோம். வேற எந்த விளையாட்டும் வேண்டாம். நெக்ஸ்ட். இதுதான் உங்க பெட்ரூம். வசதியா டபுள் காட்டு விட்டுட்டு போயிருக்கான். இது எதுக்குங்க? இழுத்து மூடிடலாம். மூடு விழா உடனே எதுக்கு? அதெல்லாம் அவசகுணம். அதுக்கு இல்லைங்க. ஏதோ என்ன மறந்து நான் கட்டில உட்காருவேன். ஏதோ உங்களை மறந்து நீங்களும் என் பக்கத்துல உட்காருவீங்க. ஏதோ என்ன மறந்து நான் களைப்புல சாய்வேன். ஏதோ உங்களை மறந்து. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வேணா வெளியே நிக்கிறேன். எதுக்கு இளமரவா காமரவா பேசணும்? நீங்க டீடைல்டாவே பேசுங்க. டேய், மறந்துட்டியா? நான் ஸ்ட்ரிக்ட் பேச்சுலர், அவ ஸ்ட்ரிக்ட் பேச்சுலி. we are friends, that's all. அவ பெட்ரூம்லனா நான் ஹால்ல, நான் பெட்ரூம்லனா அவ ஹால்ல. அவ்வளவுதான். பாப்பமே உங்க வைராக்கியத்தையும். கமான். இதுதான் உங்க கிச்சன். ஹை, பெருசா இருக்கே. நல்லதா இருக்கு. வெரி குட். சமையல் பாத்திர சாமான்லாம் வாங்கி போட்டா இவ சமைச்சிட்டு போறா. சமையலா? நானா? எனக்கு சாப்பிடதான் தெரியும். போச்சுடா. இனிமேல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சுத்த வேண்டியதுதான். 1 மினிட். ஃபைனான்சியல் பொசிஷன் என்னன்னு பார்க்கலாம். 100, 200, 300, 400, 500. அடேங்க அப்பா. ஏய், இப்போ 1400 சொச்ச ரூபா இருக்கு. முதல் வேலையா இவளுக்கு Dress எடுக்கணும். எனக்கு எதுக்குங்க Dress? ஐயோ, இங்க வா. உனக்கு எதுக்குங்க Dress? அப்போ Dressே போடாம நிக்கிறேங்கறியா? எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல. சீ. அப்பா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? டேய் திலீப், நீ விசில் அடிக்கிற அளவுக்கு இங்க எந்த சீனும் நடந்துடல. எங்களுக்குள்ள ஒரு சின்ன ரகசிய ஆலோசனை, அவ்வளவுதான். அது சரி, இப்போ இவளுக்கு Dress எடுத்தது போக மிச்சம் ஒரு 600 ரூபாய் இருக்குதுன்னு வை. அதுல நாங்க எவ்வளவு நாள் காலம் தள்ள முடியும்? கண்ணா, அது அதுக்கு மெட்ராஸ்ல இடம் இருக்கு. சாதாரண சாரதா கஃபேக்கு போனேன். 2 இட்லி 45 பைசா, காஃபி 60 பைசா. அதுவே மெர்ரி லேண்ட்ஸ், ஜாலி லேண்ட்ஸ்னு போனேன்னு வை, பளபளன்னு டேபிள் தான் இருக்கும். இட்லி 1 ரூபா, காஃபி 1 ரூபா. தப்பி தவறி ஏசி ரூம், பெரிய ஹோட்டல்னு போன கொன்னா ஒண்ணு. இட்லி 3 ரூபா, காஃபி 4 ரூபா. எங்க போற? டேய் திலீப், வசதியாவே வளர்ந்துட்டேனா? இனிமேதான் ஒவ்வொன்னா பழகிக்கணும். அது சரி, உனக்கு எப்படா ஆபீஸ்? எப்பப்ப உனக்கு வேணுமோ அப்பப்ப நான் இங்க இருப்பேன். கையெழுத்து போட மட்டும் ஆபீஸ்க்கு கரெக்டா போயிடுவேன். இதோ போட்டுட்டு வந்துடுறேன். See you.
நித்யா, சல்வார் கமீஸ், புடவை பிளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு வேண்டிய துணி எடுத்துட்டேன். தையக்காரங்கிட்டயும் கொடுத்துட்டேன். ஆனா அவன் என்ன சொல்றான், அளவு வேணுங்கிறான். என்கிட்ட பழைய பிளவுஸ் இருக்கு, நான் வேணா தரட்டுமா? பிரச்சனையே அங்கதானே வருது. கிராமத்துல தச்சது லூஸ் லூஸா இருக்கும், டைட் ஃபிட்டிங்கா இருந்தாதான் எடுப்பா இருக்குங்கிறான். என்ன செய்யணுமோ? அவனே வந்து அளவெடுப்பேன்னா பல்ல உடப்பட்டா ராஸ்கல்னு அவன் டேப்ப புடிங்கிட்டு வந்துட்டேன். நானே அளவெடுக்க. நீங்க அளவெடுக்க போறீங்களா? எஸ், ஆஃப்டர் ஆல் நான். வேண்டாங்க, நான் பழைய பிளவுஸே தந்துடுறேன். வளர்ற பொண்ணு அன்னைக்கு இன்னைக்கு நிறைய மாறி இருக்கும்ல. நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, அப்ப நீயே அளவெடுத்துக்க, நான் எழுதிக்கிறேன். வெளியில போங்க, ம்? வெளியில போங்க. ம். என்னன்னு எழுத? இடுப்பு சுத்தளவு ஓஹோ. 32. இது எதோட சுத்தளவு? கழுத்துக்கு கீழே. அப்போ வயத்துக்கு மேல. வெரி குட், வெரி குட். சார், இந்த இடம் காலியா இருக்கு, உட்காரு. உட்கார. இந்தப்பா, இது லேடிஸ் சீட்டு, எழுந்துரு. என்னென்ன அக்கா எந்திர சொல்றாங்க? மேடம், சின்ன பையன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு போகட்டும். டேய், அக்காவுக்கு தொந்தரவு கொடுக்காம வரணும். என்ன மிஸ்டர், ஏதாவது கலாட்டா பண்ணோன்னு வண்டியில ஏறி இருக்கீங்களா? மேடம், இத பாருங்க, இது கவர்மெண்ட் பஸ். நாங்களும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டா எங்க வேணாலும் உட்கார்ந்துடலாமா? மேடம், இவன் உங்க பக்கத்துல தானே உட்கார்ந்தான், மடியில உட்கார்ந்தான். ஏயா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட பேச உனக்கு வெக்கமா இல்ல? இவன் உட்கார்ந்ததுக்கே இப்படி சொல்றீங்களே, நான் உட்கார்ந்தா இப்படி கத்துவீங்க? என்ன உணர்ச்சி வசப்பட்டு அக்காவை திட்டாதீங்க. தைக்குள்ளமே உங்க கற்புக்கு என்னால எந்த பாதிப்பும் வராது. ராஸ்கல், பொம்பளை பொறுக்கீங்க. கண்டக்டர், வண்டியை நிறுத்துங்க. தம்பி, என்னங்க தம்பி, என்ன அள்ளி கார்ல போட்டு வந்துட்டீங்க? பேச்சு துணைக்கு ஆள் வேண்டாமா? அது வாஸ்தவம் தான். எங்க முதலாளி, அதாவது உங்க ஃப்ரெண்டு தியாகோட அம்மா எங்க வர்றாங்க, அவங்களுக்கு சதா கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், இல்ல நெருக்கமா பேசணும். இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்? அப்பப்ப ஜன்னல் வழியா எட்டி பாப்பேன். தம்பி, என் முதல்ல கூட முடியல, என் சம்சாரம் போயிட்டா. ஐயோ பாவம், அவ்வளவு சின்ன வயசுலயா? தம்பி, நீங்க நினைக்கிற போயிட்டா இல்ல, இன்னொருத்தனோட போயிட்டா. அன்னில இருந்து எனக்கு கல்யாண ஆசையை விட்டு போச்சு. ஆனா என் முதலாளி தம்பதிகளை பார்த்ததுக்கு அப்புறம் லேசா ஒரு சபலம். 35 வயசுல ஒரு பொண்ணு, டீச்சர் அம்மா, விதவை, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். யோ, நீ கூட பரவாயில்லையா? ஆனா தம்பி, உங்களை மாதிரி இல்லனா அந்த பொண்ணை கோயில கூட்டிட்டு போய், இந்த ஊர் ஜாதிக்கார பொண்ணு இல்ல, வெளியூர்கார பொண்ணு தானே சத்தியம் வாங்கிட்டு அப்புறம் தாலி கட்ட போறேன். ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? உங்களுக்கு என்ன தம்பி விளையாட்டா இருக்கு? தம்பி, அந்த நித்யா புத்தியா அந்த வகைரா வச்ச அந்த பையன் ஒருத்தன் பாஞ்சின்னு பேரு, என் சட்டையை பிடிச்சுக்கிட்டான். யோ மேஸ்திரி, வெள்ள வண்டியில ஒரு பையன் முதலாளி வீட்டுக்குள்ள வந்தானே, அந்த பையன் யாரு? அவனோட சேர்ந்து நீ சுத்துறாம, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு மிரட்டிட்டு போறான். தம்பி தம்பி, நமக்கு இருக்கு தம்பி மெட்ராஸ் இல்லாத பொண்ணுங்களா, 16 வயசுல இருந்து சைஸ் வாரியா பொண்ணுங்க இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு செட்டப் பண்ணு. நமக்கு ஏன் தம்பி வம்பு? ஆமா தம்பி, இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? அர்ச்சனா ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும்னா வாங்கிட்டு போயிடுவோம். அது வாஸ்தவம் தான். எக்ஸ்கியூஸ் மீ, ஹார்லிக்ஸ் இருக்கா? 1 minute. மெட்ராஸ் தம்பி, சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது, அது வராம இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை வாங்கி கூட. ஏன் இது ஹாஸ்பிட்டலா? ஆள பாரு. அது வாஸ்தவம். பரவாயில்ல, வந்துட்டா வந்துட்டா. தம்பி ஒதுங்கு 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 ஒதுங்கு. ஐயோ, யோ என்ன வண்டியிலே படிச்சு படிச்சு சொன்னா கேட்டீங்களா? அங்க பாக்காதீங்க, அங்க பாக்காதீங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அங்க பாக்காதீங்க. ஹார்லிக்ஸ் வேணுமா வேணாமா? வேணும் வேணும். இப்பதான் நல்ல புள்ள. தம்பி, எங்க பார்த்து என்ன செய்ய பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சோடா கலர்ல என்ன இருக்கு? முதல்ல போங்க.
முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்க போறீங்களா தம்பி? அதானே பார்த்தேன், உங்களுக்குன்னு வாட்டமா கண்ணாடி வச்சிருக்கான். சந்துரு, உங்க காரை வெளியில பார்த்தேன், அத உள்ள ஓடி வந்துட்டேன். ஒரு இடம் விட மாட்டீங்களே. இதுங்க ரெண்டுத்துக்கு நான் தான் உள்கைன்னு என்ன வெட்ட போறானுங்க. சார், ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கியாச்சு. அந்த பொண்ணு அவ அப்பவே போயிட்டா. அப்பாடா, வாங்க போலாம். தம்பி, நல்ல வேளை தம்பி, அந்த பொண்ணு எங்க நம்மளோட வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ, தம்பி தம்பி, இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பொண்ணுக்கு என்ன துணிச்சல் இருந்தா நம்ம பின்னாலே ஏறி வந்துட்டு நம்மளே கரெக்டா பண்ணுது. தம்பி, இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். மரியாதையா வண்டியை நிறுத்து, என்ன இறக்கி விட்டு. சார், எனக்கு ஒரு போட்டோ எடுக்கணும். நீயா? வாங்கடி, வேற கடைக்கு போலாம். ஏண்டி, உனக்கு என்னடா ஆச்சு? ஏண்டி போற? ஏண்டி வசந்தி, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இந்த கடையில போட்டோ எடுக்க கூடாதுங்கிற? கத்தாதடி, என்ன பஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணி கிண்டல் பண்ணி பாட்டு பண்ணான்னு சொன்னேனே, அவனோட கடை அது. அவனை கோர்ட்டுக்கு வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் எப்படி அவனோட கடையில ஸ்டில் எடுக்கிறது? குழந்தைத்தனமா பேசாதடி. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அவன் கடைக்காரன், நீ கஸ்டமர், அவ்வளவுதான். இன்னைக்கே போட்டோ எடுத்து இன்னைக்கே பிரிண்ட் பண்ணி கொடுக்குற இடம் இது ஒண்ணுதான். இதையும் வேணாலும் உன் வேலை 50 தான். போடி உள்ள, போடி. வேணாண்டி, போடினா. என்னடி நீ? போடி. ஐயோ, விடுங்கடினா. வாங்க வாங்க, பழசெல்லாம் மறந்துடுங்க. இது தொழில் விஷயம். முதலாளியே, கலாட்டை பண்ணாம ஸ்டில் எடுங்க. உள்ள வாங்க, எடுக்கிறேன் ஸ்டில். அப்படியே இருங்க. சொந்தமா ஸ்டூடியோ ஆரம்பிச்சிட வேண்டியதா? என்னடா முடங்குற? பொன்னில ஆயிரம். ஹலோ, இந்த வேலை என்கிட்ட சொன்ன நான் செய்ய மாட்டேனா? ஏற ஸ்டூல் மேல வந்துட்டோம். போட்டோ ஸ்டூடியோல வேலை பாக்குறான்ட்டு வெளியே ஒரு பேரு, இங்க வந்து இது கொடுத்துறாரு என் கையில. நெட் ஒழுங்கா பண்ற. பிடிக்கிறேன் இல்ல? என்னாச்சு என்னாச்சு? நில்லுங்க. யார் நீங்க? நான் சந்துரு, பிகாம். யாரா இருந்தா எனக்கு என்ன? தள்ளி நில்லுங்க. நீங்க எடுக்கடி முள்ள. கிட்ட வந்தீங்க தொலைச்சிடுவேன். முள்ள சரியா எடுக்கலனா கனமாயி செப்டிக் ஆகி மேல மேல போய் கடைசியில உயிரே போயிடும். எவ்வளவு பெரிய படி படிச்சுட்டு வந்திருக்க? விளையாடுறீங்களா? தலை உட்காரு, கலை நீட்டு. உயிர் போயிடுமா மேடி? அப்ப நீங்களே எடுங்க. என்னங்க சுத்தமா உட்கார்ந்துட்டீங்க? மணிக்கணக்கா முள்ள எடுக்க போறீங்களா? இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். முள்ளாச்சே, முள்ளு.
மேஸ்திரி? தம்பி இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. நீங்க முழுசா மெட்ராஸ் போய் சேர மாட்டீங்க. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரியா இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கையை பிடிக்கிறீங்க, காலை பிடிக்கிறீங்க? அது இல்ல மேஸ்திரி, பாவம் அந்த பொண்ணு கால்ல முள்ளு குத்திருச்சு, எடுத்தேன். நீங்க ஏன் அந்த முள்ளு எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். தம்பி இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கால்ல முள்ளு குத்திச்சுன்னு வைங்க, வெளியூருக்காரங்க நம்ம தொட்டு எடுக்க கூடாது, கொண்டுகிட்டே போகணும்னு விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா சட்டம் அப்படி. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரி? வெங்காய மேஸ்திரி. தம்பி இந்த ஊர் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது. அம்மா இருங்க இருங்க, அதாவது இந்த ஊர் ஜாதிகார பொண்ணு மனசுடைஞ்சு ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குதுன்னு வைங்க. ஐயோ இருங்க தம்பி, அம்மா வெளியூருக்காரங்க நாம அந்த பொண்ணை தொட்டு தூக்க கூடாது, ஆத்தோட போட்டுன்னு விட்டுற வேண்டியதான். ஐயோ அப்பாடி, என்ன ரெண்டாவது சட்டம் குடி. என்ன இது அக்கிரமமா இருக்கு? அக்கிரமமா? எழரத்தத்துல பேசுறீங்க தம்பி. பயங்கரமான கதை ஒண்ணு. ஞாபகத்துக்கு வரலையே. ஞாபகப்படுத்தி சொல்லு. தம்பி தம்பி கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த மாதிரியான ஜாதிக்கார பொண்ணு பேரு ஜானகி. அந்த பொண்ணு கிட்ட வெளியூருக்கார பழக ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், அடுத்த நாள் ஒரு காலை வெட்டிவிட்டானுங்க. பாவம் அந்த பையன் இப்ப விந்தி விந்தி நடக்கிறான். ஏன் தம்பி தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு அந்த விந்தல் தேவையா? இந்த கட்டுக்கதைய என்ன நம்ப சொல்றீங்களா? கட்டு கதையா? நான் சொல்றது கட்டு. கேட்டா சொல்லலாம், அவ்வளவுதான். இரு பீட போட்டுக்கிறியா? பேச்ச மாத்தாத. நீ கட்டி வச்சுக்கிறிய ஒரு கசுமாலம், அவன் முது எலும்பு இல்லாத ஒண்ணு வச்சுக்கோ. போற போக்கு பார்த்தா 5 மாசத்துல பெத்துற போல இருக்க.